Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சுரக்காய் வச்சு எப்படி பாயாசம் பண்றதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். பாயாசம் செய்யறது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிடுங்க. இப்போ நம்ம சுரக்காய் பாயாசம் எப்படி பண்றது, தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சுரக்காய் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை, ஜவ்வரிசி, பால், சுரக்காய், நெய். வாங்க நம்ம சுரக்காய் பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஒரு 500 கிராம் சுரக்காய்க்கு 1/4 கப் ஜவ்வரிசி போதும். அதில் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஜவ்வரிசி வேக லேட் ஆகுங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை வேக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம சீவி வச்சுருக்க சுரக்காயில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பெரிய சுரக்காயில் இருக்க தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க விதை பகுதியையும் நீங்கள் எடுத்துருங்க. மீதி பகுதியை கேரட் மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். துருவல் வச்சுட்டு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க தண்ணியை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்துடும். ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஃபில்டர் ஆகி எல்லா தண்ணியும் வந்துடும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணி நமக்கு வேண்டாம். சுரக்காய் மட்டும் நீங்கள் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுரக்காய் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, ஜவ்வரிசியும் நமக்கு வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது பாதி அளவு நமக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வறுத்து வரும்போது உலர் திராட்சையை நம்ம சேர்த்துக்கலாம். திராட்சையும் நமக்கு நல்லா வறுத்து வரட்டும். அது லைட்டாக நமக்கு அது எலும்பி ஒரு குண்டான அந்த ஒரு ஷேப்பில் வரும். அப்போ நம்ம வந்து அதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். முந்திரி திராட்சை ரெண்டுமே நம்ம வந்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து அதே நெய்யில் நம்ம சீவி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். சுரக்காய் வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நீங்கள் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக சாஃப்டாக நமக்கு அது வந்து வதங்கி வந்தால் போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா நமக்கு வதங்கி வரும்போது நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஜவ்வரிசியை வந்து நம்ம வந்து இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை அடி பிடிச்சிரும். இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். சுரக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் நான் வந்து சேர்த்துருக்கேன். பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு, தண்ணி எதுவும் நீங்கள் பாலில் சேர்க்க வேண்டாம், அப்படியே காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பாலில் வந்து நம்மளோட சுரக்காய் வந்து நல்லா வெந்து வரணும். 5 நிமிஷம் நல்லா நமக்கு வந்து இது வேகட்டும். மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. பாருங்க, அது நல்லா நமக்கு கொதிச்சு காய் நல்லா வெந்து வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கோங்க. வேறு எந்த தண்ணியும் நம்ம சேர்க்க வேண்டாம். பாலில் கூட நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கல. ஜவ்வரிசியில் இருக்க தண்ணியை அதோடு அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாலோட நம்ம காய் நல்லா வெந்துருச்சு, ஜவ்வரிசியும் சேர்த்துட்டோம். இதில் 1 கப், அதாவது 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியான சுகர் நான் எடுத்திருக்கேன்.
சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஏற்ற இனிப்பு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி அந்த ஜவ்வரிசியும் நல்லா பாயசத்தோட மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் நம்ம வச்சிடலாம். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வந்து கொஞ்சம் குங்குமப்பூ நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏலக்காய் குங்குமப்பூலாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பால் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வருது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து பாயசம் ரெடி ஆகிடும். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்மளோட பாயசம் வந்து நல்லா சுருண்டு திக்கான ஒரு பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான சுரைக்காய் பாயசம் ரெடி ஆகிடும். யூஸ்வலாக நம்ம வந்து சேமியா பாயசம், பருப்பு பாயசம், ஜவ்வரிசி மட்டும் சேர்த்து பாயசம் இப்படிலாம் நம்ம பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் சுரைக்காய் பாயசம் நம்ம வந்து அவ்வளோவா செய்ய மாட்டோம். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.